அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, மேற்படிப்பிற்காக வெளிநாடு எப்பொழுது செல்வேன், மேற்படிப்பிற்காக வெளிநாடு எப்பொழுது செல்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எப்போயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அதை ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி, இப்போவும் சொல்கிறேன். அடிப்படையான விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு லக்னம். ஒரு ஜாதகத்தை பார்த்தவொடனே ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, இதை பார்த்துட்டு 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அதையும் பார்த்துட்டு, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அதையும் பார்த்துட்டு, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க அதையும் பார்க்கணும். அப்போ திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோணத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அந்த வீட்டு அதிபதிகள் எங்கே போய் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு, அதே போல் சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கணும். அடுத்தது ஸ்தான பலம், திக் பலம், திருக் பலம் இதெல்லாம் பார்க்கணும். ஸ்தான பலம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, இந்த ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், இது நட்பு, பகை, சமம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. நட்பு, சமம், பகை, நீச்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தான பலம். அடுத்தது திக் பலம் அப்படின்னாவே திசைகளின் பலம். திக் அப்படின்னாவே திசை. அப்போ திசைகளின் பலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது திருக் பலம். திருக் பலம் அப்படின்னாவே, திருக் அப்படின்னாவே பார்வை பலம். அப்போ பார்வை, கிரகங்களோட பார்வை எங்கெங்கே பார்க்குறாங்க, அவங்களுடைய பார்வை பலம், அந்த பார்வை பார்க்குறதுனால பார்வை பலம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிறப்பு பார்வை, பொது பார்வை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் சிறப்பு பார்வைக்கு உண்டான கிரகங்கள் அவங்க எங்கே பார்க்குறாங்க, பொது பார்வை மட்டும் இருக்கிற கிரகங்கள் எங்கே பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம பார்க்கணும். அடுத்தது அந்த அடிப்படையான விஷயங்கள் இன்னும் இருக்குது இல்லைங்களா, அந்த தத்துவங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் பெண், ஆண் பெண் இதெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இது வடக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சரராசியா, ஸ்திரராசியா, உபயராசியா இதெல்லாம் பார்த்துக்கணும். சரம், ஸ்திரம், உபயம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்துங்க. அடுத்தது உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படையான விஷயங்கள் நிறைய இருக்குது. உடல் பாகங்கள், காலபுருஷ தத்துவத்தின்படி உடல் பாகங்கள் எப்படி இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கான விஷயம் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே சமயத்தில் ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும், கிரகங்களின் அவற்றின் நட்சத்திரங்களும் இதுவும் பார்த்திங்கனாக்கா தெரிஞ்சுக்கணும். அப்போ ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும் அப்படின்றதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரம் வருது, அதில் உடையப்பட்ட நட்சத்திரம் எது, முழு நட்சத்திரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பாதங்கள், உடையப்பட்ட நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா எந்தெந்த பாதம் எந்தெந்த ராசியில் வருது அதையும் தெரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் பாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த தோஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. தோஷம் அப்படின்னாக்கா கேந்திராதிபத்திய தோஷம் சொல்லுவாங்க. அப்புறம் ராகு, கேது தோஷம், கால சர்ப்பதோஷம், சர்ப்பதோஷம் இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா தோஷம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது கேந்திராதிபத்திய தோஷம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு யோகங்கள், யோகங்கள் பார்த்திங்கனாக்கா பார்க்கணும். அதில் முக்கியமான யோகங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இருக்குது. எல்லா யோகமும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வேலை செஞ்சிடறதில்ல. யோகம் எல்லாருக்கும் வேலை செஞ்சிடறதில்ல. அதில் முக்கியமான சில யோகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா யோகம் நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தசாபக்தி நல்லா இருக்கணும். அந்த யோகத்துக்கு உண்டான தசாபக்தி நடக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிகிரி வைஸ் பார்க்கணும். அந்த கிரகம் எங்கே உட்காந்துருக்கு, பார்வை சுபத்துவமாக இருக்கா பாவத்துவமாக இருக்குதா, இதெல்லாம் பார்த்து டோட்டலாக பார்த்துட்டு ஓகே யோகம் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான தசை வரணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தோஷங்கள் இருக்குது. அதே மாதிரி அஸ்தங்க தோஷம், அஸ்தங்கத்தை பார்த்துக்கணும். சந்திர அதியோகம், இப்போ சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாரா, இல்லை பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா, சந்திர அதியோகத்தில் இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பார்க்கணும். சந்திர அதியோகம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்தங்கம் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அஸ்தங்கம் வந்து சூரியன் வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் எத்தனை டிகிரியில் எந்தெந்த கிரகத்தை எத்தனை டிகிரியில் அஸ்தங்கப்படுத்துவார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். முதல் அஸ்தங்கம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சந்திர அதியோகம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது இன்னும் பார்த்திங்கன்னா அடிப்படையான விஷயங்கள் போயிட்டே இருக்கும், நிறையா இருக்குது. இது இப்போ நான் சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு பலன் சூப்பராக எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி மேற்படிப்பிற்காக வெளிநாடு எப்பொழுது செல்வேன் அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. இந்த ஜாதகத்தில் லக்னம் பார்த்திங்கனாக்கா ரிஷப லக்னம், 8 டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது. ரிஷப லக்னம். ராசி பார்த்திங்கனாக்கா மீன ராசி. ராசி வந்து 4 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கனாக்கா சந்திரன் 4 டிகிரி. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷப லக்னம் மீன ராசி. அடுத்தது லக்னம் அப்படின்னாவே உங்களுக்கு லக்னத்தை யாராவது சுபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா, பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இங்கே வந்து கேது இங்கே இருக்கிறார், ராகு இங்கே இருக்கா, கேது இங்கே இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் வந்துருச்சு. அப்போ இதை தான் சொல்லுவாங்க கால சர்ப தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கால சர்ப தோஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ஆக 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 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த தோஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யோகமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தோஷம் எந்த தோஷங்களாக இருந்தாலும் முக்கியமாக வந்து செவ்வாய் ராகு கேது இவங்க பார்த்தீங்கன்னாக்கா தோஷமான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த தோஷங்கள்லாம் எப்போ வந்து பவர் போகும் அப்படின்னாக்கா ஒரு செவ்வாயாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு 35 வயசுக்கு மேலே போயிடும். ராகு கேது வந்தானாக்கா 32 33. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து 30 வயசு தாண்டினாலே அந்த தோஷங்களோட பவர் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா 28 வயசுக்கு மேலே பெண்களுக்கு சுத்தமாக இல்லை, பவர் குறைஞ்சிரும். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது வந்து ஆண்களுக்கு 31 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா 31 வயசுக்கு மேலே அந்த பவர் குறைஞ்சிரும். செவ்வாயோட பவர் சுத்தமாக இல்லை, குறையணும் அப்படின்னாக்கா ஆண்களுக்கு 35, பெண்களுக்கு 30 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு கேது எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, அதுக்குள்ளேயே எல்லா கிரகமும் வந்தாச்சு. அப்போ இது கால சர்ப தோஷம் அப்படின்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா கால சர்ப யோகமாக மாறிடும். எப்போ 35 வயசுக்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, 35 வயசுக்கு மேலே நல்ல யோகமாக மாறும். அதில் வந்து அதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 32 வயசுக்கு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும் சிம்டம்ஸு. ஓகே, இப்போ லக்னத்தை பார்த்தாச்சு. லக்னத்தை பார்த்தீங்கன்னா எந்த சுபகிரகங்களும் பார்க்கல, எந்த பாவகிரகங்களும் பார்க்கல. லக்னத்தில் எந்த சுபகிரகங்களும் இல்லை, எந்த பாவகிரகமும் இல்லை. அப்போ லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து இங்கே 0 டிகிரியில் இருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் மிதுன வீட்டில் 0 டிகிரியில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 கட்டானா இருக்கிறாரு. அப்போ 2 கட்டானா என்னது, இந்த கோர்ட்டில் இருக்கிறாரு. 0 டிகிரினாக்கா இந்த கோர்ட்டில் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறாரா இல்லை பாதிக்கலையா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே பாருங்கள், கூடவே வந்து சூரியன் வந்து 28 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 28 டிகிரினாக்கா உங்களுக்கு சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்பவுமே 22 டிகிரி விலகி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா 2 கிரகங்களும் இணைவே கிடையாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரே ராசியில் இருந்தாலும் இணைவே கிடையாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியன் வந்து சுக்கிரனால் சுபத்துவம் ஆகலை. இருந்தாலும் சூரியன் உட்காந்துருக்கிறது அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதன் வந்து அவரோட ஃப்ரெண்டு இல்லைங்களா, ஃப்ரெண்டு வீட்டில் நட்பு வீட்டில் சூரியன் உட்காந்துருக்காரு. அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா நட்பு வீடு தான். அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா பகை வீடு. 11 டிகிரியில் இருக்கிறாரு.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து 22 டிகிரினா நீங்கள் நினப்பு வச்சுக்கணும். இது 0 டிகிரினாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட்டுக்கு மேலே ஒரு 2 டிகிரி மேலே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்து வீட்டுக்கு வந்த மாதிரி தான் கணக்கு. பட் இருந்தாலும் அங்கே தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். பட் இருந்தாலும் நம்ம 28 டிகிரினாக்கா அப்போ அதோட பலன் எப்படி இருக்குன்றத நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணி பலன் எடுத்துக்கணும். அதே மாதிரி செவ்வாயும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 11 டிகிரியில் இருக்கிறாங்க, 11 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயும் சுக்கிரனும் அங்கே ரொம்ப இணைவு இல்லை, ஓரளவுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ 13 டிகிரிக்குள்ளே வந்தால் இணைவு, 8 டிகிரிக்குள்ளே வந்தால் பிணைவு, 5 டிகிரிக்குள்ளே வந்தால் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 13 டிகிரிக்குள்ளே இருந்தால் இணைவு. அப்போ இங்கே 11 டிகிரி வித்தியாசம், அங்கே இணைவு இருக்குது. அதுக்காக சுத்தமாக இணைவு இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இணைவு இருக்குது, பட் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து க்ளோஸ் இல்லை. ஏன்னா 8 டிகிரிக்குள்ளே வந்தால் தான் ரொம்ப க்ளோஸ், பிணைவு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 11 டிகிரி வித்தியாசம் இருக்கிறதுனால அங்கே வந்து 2 பேரும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆகலை. அப்போ இருந்தாலும் இங்கே சுக்கிரனால செவ்வாய் வந்து ஒரு குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு பிருகு மங்கள யோகம், செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்தாக்கா அங்கே பிருகு மங்கள யோகமாக இருக்கும். இருந்தாலும் அங்கே பெரிய அளவில் அந்த யோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே பகை வீடு, செவ்வாய்க்கு பகை வீடு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். நட்பு, பகை, சமம் எல்லாத்தையும் இது நினப்பு வச்சுக்கணும். நீச்சம், ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பலன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறது, லக்னாதிபதி ஏதாவது பாதிச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக அங்கே பாதிக்கலை. அவர் பார்த்தீங்கன்னாக்கா 11 டிகிரி செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் விலகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல லக்னாதிபதி நல்ல விதமாக தான் இருக்கிறாரு. இந்த வீட்டு அதிபதி சூரியன், சுக்கிரன், செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் வந்து அவர் 3ஆம் வீட்டில் தனித்த புதனாக உட்காந்துருக்கிறாரு. சரி, இப்போ லக்னாதிபதி பார்த்தாச்சு. அப்போ லக்னாதிபதி எந்த விதத்துலையும் பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5, 9க்கு உடையவங்களை பார்க்கணும். அப்போ 5க்கு உடையவர் புதன், அவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் தனித்த புதனாக 24 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. 24 டிகிரி தனித்த புதனாக உட்காந்தா சுபர் அவர். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவர் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதையும் மனசில் வச்சுக்கணும். எல்லாம் கால்குலேஷன் தாங்க, எல்லாமே நட்பு, பகை, அவங்க சூப்பரான இடத்துல உட்காந்துருந்தாலும் அவங்க என்ன மாதிரி உட்காந்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் பார்க்கணும். குருவே வந்து ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்காருன்னா அவர் வந்து பார்வையினால நம்மளை சுபத்துவப்படுத்துவாரா, அவர் எந்த அளவுக்கு படுத்துவார், எத்தனை பர்சன்டேஜ் படுத்துவார், குருவாக இருந்தாலும் சரி, சுக்கரனாக இருந்தாலும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. அப்போ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு உடைய புதன் வந்து 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 3ஆம் வீடு தைரிய, வீரிய, சகோதர ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கிறாரு. இதை வந்து குரு வந்து இங்கே பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக குரு இங்கே புதனை பார்க்குறாரு. அப்போ புதன் வந்து பார்க்குறாரு. அப்போ இந்த வீட்டு அதிபதி புதன் இங்கே உட்காந்துருக்காரு. அந்த 5க்கு உடையவரும் பார்த்தீங்கன்னா இவரு தான். அப்போ பார்த்தீங்கன்னா குரு இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு உடையவர் நல்ல விதமாக இருக்கிறாரு. அவர் பகை வீட்டில் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9க்கு உடையவர் யார், சனி. அந்த சனி எங்கே உட்காந்துருக்காரு, 12ல் போய் நீச்சம் ஆயிட்டாரு. நீச்சமானது ஒரு விதத்தில் நல்லது தான், ஓகே. இருந்தாலும் வந்து சனி வந்து ஆயுள்காரகன் இல்லைங்களா, ஆயுள் அவர் தானே கொடுத்தாகணும். சனி தொழில்காரகன், ஆயுள்காரகன், இதுக்கு உண்டான ஒழிப்புக்கு உண்டானது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி அங்கே நீச்சம் ஆயிட்டார். நீச்சம் ஆனாலும் முழுசாக 0 ஆயிடுச்சா அப்படின்லாம் இல்லை. 0 ஆயிடுச்சா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீச்சம்னாக்கா 0 கிடையாது. ஒரு மனுஷனுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து குறைந்த அளவு கொடுப்பாரு. அதை குறைந்த அளவுனாக்கா ஜஸ்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. பட் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சனி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா உடனே சூரியனை பார்த்துடணும். சூரியன் பாருங்க நல்ல விதமாக இருக்கிறாரு. நட்பு வீட்டை 28 டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கட்டான இருக்கிறாரு. அப்போ இந்த வீடு வந்தால் அவருக்கு நட்பு வீடு தான், இந்த வீடும் நட்பு வீடு தான் சூரியனுக்கு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அவர் நட்பு வீட்டில் நல்ல விதமாக இருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃப்ரெண்டை விட அவர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உட்காந்துருக்காரு 24 டிகிரியில். அப்போ சூரியன் வந்து அங்கே நல்லா தான் இருக்கிறாரு 2ஆம் வீட்டில். சரி, ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இங்கே 9ஆம் வீட்டு அதிபதி சனி இங்கே நீச்சமாக இருக்கிறாரு. அப்போ சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கரனால் கொஞ்சம் சுபத்துவப்படுத்தப்படுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு வீடு கொடுத்தவர் வந்து
அங்கே நல்ல விதமாக தான் இருக்கிறாரு. ஆனாலும் பகை வீடு அது வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு டக்குன்னு வந்து நினப்பு வந்துடணும். என்னது? தோஷம் அப்படின்ற மாதிரி அமைப்பில் வருவார். அப்போ தோஷமாக இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் வந்து பாவத்துவமாக இருக்கிறாரா சுபத்துவமாக இருக்கிறாரா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுபத்துவமாக இருக்கிறாரு. எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துடணும். அப்போ சனி வந்து இங்கே 9ஆம் வீட்டு அதிபதி, இங்கே சனி வந்து இங்கே நீச்சமாயிருக்கிறார் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீச்சமாயிட்டா நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அது வந்து ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி கொடுக்காது. உச்சம் அப்படின்னா தான் ரொம்ப அதிகமாக. அப்போ நீச்சம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இப்போ வந்து சுக்கிரன் வந்து இங்கே நீச்சமாயிட்டார். சுக்கிரன் வந்து இங்கே நீச்சமாயிட்டார்னு வைங்க, உடனே வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாது, அவங்களுக்கு அவ்வளோதான், சுக்கிரனுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே டோட்டலாக முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தமா? இல்லை. சுக்கிரன் உச்சமானாக்கா பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவத்தை வந்து தூக்கலை பண்ணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த அதாவது இங்கே சுக்கிரன் வந்து எந்த ஜாதகத்தில் வந்து நீச்சமாக இருக்குதோ அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நல்ல விதமாக அங்கே இருப்பாங்க. சுக்கிரன் வந்து உச்சமானாங்க அப்படின்னாக்கா அது வந்து சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, அவர் வந்து கெட்டு போயிருக்காரா, ராகு கூட சேர்த்துருக்கிறாரா, மற்ற இதில் ஏதாவது பாவத்துவமாக இருக்கிறாரா, கெட்டு போயிருக்காரா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன். ஓகே, புரிஞ்சுங்க. நான் புரிஞ்சுக்கணுன்றதால தான் அந்த சனியை வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு சனின்னு கிடையாது, பொதுவாக எந்த கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு. இப்போ செவ்வாய் நீச்சம் ஆகிட்டார். இங்கே செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு உடனே வந்து பூமி இதெல்லாம் இருக்காதா? நம்மளுக்கு தேவையான அளவு இருக்கும், அளவுக்கு மீறி இருக்காது. அதே மாதிரி குரு இங்கே நீச்சம் ஆகிட்டார். குரு உடனே நீச்சம் ஆகிட்டார் அப்படின்னாக்கா நான் எத்தனை ஜாதகங்களை பார்த்துருக்கேன். இங்கே குரு வந்து நீச்சம் ஆகியிருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வேலை கிடைக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து பணமும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்லா சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மற்ற விஷயத்தையும் பார்க்கணும். நம்ம நீச்சம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உடனே இது யார், இந்த வீடு கொடுத்தவர் யார்? செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னாக்கா பகை வீடாக இருந்தாலும் அவர் நல்ல விதமாக இருக்கிறாரு. அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தனித்த புதனாக இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிக பார்வை மேலே படலை. புதன் மேலே பாருங்க, குரு 5 டிகிரியில் இருக்கிறாரு, புதன் வந்து 24 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ வந்து அதிக அளவு இங்கே புதன் மேலே படல. பட் இருந்தாலும் குறைந்த அளவு சுபத்தத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிறப்ப இங்கே சனி வந்து நீச்சமாக இருக்கிறாரு. அப்போ சனி வந்து இங்கே என்னது? 9ஆம் வீட்டு அதிபதி, 9 10க்கு உடையவர். அப்போ இங்கே 9ஆம் வீடு, இப்போ 5ஆம் வீட்டை நம்ம பார்த்தா இங்கே 9ஆம் வீட்டை பார்க்குறோம். அப்போ 9ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு பாதகம் அண்டு பாக்கியம், பாதகம் அண்டு பாக்கியம். அப்போ இந்த 2 இடமும் 2 விஷயங்களும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொஞ்சம் அடிப்படும். ஏன்னா இங்கே நீச்சமாக இருக்கு அப்படின்னாக்கா அங்கே காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே குறைப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு தசை தான் முடிஞ்சு போச்சுங்களே. இந்த ஜாதகர் பிறந்ததே பார்த்தீங்கன்னாக்கா என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்றது யார்? சனிக்கு உண்டான நட்சத்திரம். அப்போ சனி தசை முடிஞ்சு போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா தசை இனிமேல் வராது. அப்போ வந்து சனினால் பெரிய பிரச்சனை வராது. பட் இருந்தாலும் புக்தி அந்தரம் வரும். அப்போ அதில் சின்ன சின்ன பிரச்சனைங்க பண்ணும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு உண்டான இதை வந்து காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லையும் அந்த தசாபுக்தியில் வந்து அந்தரம் புக்தி வரப்போ கொஞ்சம் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். பட் இருந்தாலும் தசை மெயினானது முடிஞ்சிருச்சுங்களா, மெயின் பிக்சர் முடிஞ்சு போச்சு இல்லை, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனி நீச்சம் ஆயிட்டார், 9ஆம் வீட்டு அதிபதி. அடுத்தது 4 7 10. அப்போ 4க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா கேந்திரம். இந்த ஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கிறாரு. அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு? இந்த வீட்டு அதிபதி. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து 2ஆம் வீட்டில், அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் சுக்கிரன் கூட இருக்கிறாரு. சுக்கிரன் கூட இருந்தாலும் அங்கே வந்து இணைவு இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃப்ரெண்டோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது டிகிரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 17 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கே சூரியன் வந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்திட்டாரா இல்லையா? ஏன்னா அதை நம்ம சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். சூரியன் வந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்திட்டாரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே அஸ்தங்கப்படுத்தலை. ஏன்னா அங்கே 22 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து செவ்வாவை அஸ்தங்கப்படுத்திட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு 17 டிகிரி. அப்போ 17 டிகிரியில் தான் அங்கே அஸ்தங்கப்படுத்துகிறார். அப்போ வந்து பெருசாக வந்துங்க அங்கே அஸ்தங்க தோஷத்தில் செவ்வாய் இல்லை. அப்போ வந்து
சூரியன் வந்து செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தலை, அப்போ தான் ஆரம்பிக்க போகிறாரு, அதனால் அஸ்தங்கப்படுத்தலை. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் செவ்வாய் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4க்கு உடைய சூரியன் இங்கே உட்காந்துருக்காரு, அந்த வீட்டில் ராகு உட்காந்துருக்காரு. அப்போ ராகு உட்காந்துருந்தாவே உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி போலயே வேலை செய்வார். அப்போ அந்த வீட்டு அதிபதி யார்? சூரியன். அப்போ 4ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். படிப்புலேயே வந்து உயர்கல்வி, அதுக்கு மேலே இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்குமா இல்லையான்றது அதை பார்க்கணும். அடுத்தது மொத்தத்தில் சுகஸ்தானம், சுகங்கள்லாம் பார்க்கணும். வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் எப்படி அப்படின்றது அதுவும் அங்கே தான் இருக்குது. மொத்தத்தில் சுகஸ்தானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. அப்போ அந்த படிப்புக்கு உண்டானது இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ராகு எப்பயுமே இருக்கிற இடத்த கெடுத்து தான் பலன் இருக்கும். அப்போ கெடுக்கணும் அப்படின்னாக்கா இங்கே அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று அம்மாவுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வரும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, இப்போ பாருங்கள், இந்த ஜாதகர் வந்து பிறந்தது சனி தசையில் பிறந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா குரு, அது அப்போ ராகு தசை இந்த ஜாதகம் பின்னால் வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ராகு தசை வரல, அப்போ புக்தி வரும். அப்போ புக்தி டைமில் இங்கே அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ், உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா இந்த ஜாதகர் வந்து ஆணோட ஜாதகம். அப்போ இந்த ஜாதகர் அம்மா மகன் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் பிரிஞ்சு தூரமாக இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்தாக்கா சில பிரச்சனைகள் வரும். முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பேச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. அப்போ பிரிஞ்சு இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க 2 பேருமே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அப்போ பிரிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிரிக்குது. என்ன காரணம்? இங்கே ராகு புக்தி நடக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ 4ஆம் வீட்டில் ராகு இங்கே இருக்கிறாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அவரோட கேள்வி வந்துருச்சு பாருங்க, நான் வந்து வெளிநாடு எப்போ போவேன்? மேற்படிப்பு மற்றும் வேலைக்காக எப்போ போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராகு புக்தி நடக்குது. அப்போ ராகு புக்தி நடக்குதுனாக்கா இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ இந்த வீட்டு அதிபதி சூரியன் வந்து இங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த அதிபதி போலேயே வேலை செய்வார். அவர் யார் வீட்டில் உட்காந்துருக்காரு? புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக இந்த ஜாதகர் மேற்படிப்புக்கு கண்டிப்பாக இந்த ராகு வந்து முடியறதுக்கு முன்னாடியே அவருக்கு எல்லா அந்த பேசிக்கான விஷயம், அந்த கிரவுண்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே நடந்துடும். இன்டர்வியூ எல்லாமே நடந்து அவர் மேற்படிப்பிற்காக ரெடி ஆயிடுவார். இந்த ராகு புக்தி முடியறதுக்குள்ள இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு வரும். அது எப்போ எந்த இதில் வந்து போவார் அப்படின்றத நான் பின்னால் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்த்தாச்சு. அப்போ அங்கே 4ஆம் இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி அவங்க 2ல் உட்காந்துருக்காரு. 7ஆம் வீட்டு அதிபதி அங்கே 2ல் உட்காந்துருக்காரு. அப்போ 7ன்றது என்னது? கணவன் மனைவி ஸ்தானம். அப்போ வாழ்க்கை துணையோட ஸ்தானம், நண்பர்கள், பங்குதாரர்கள். அங்கே அடுத்தது சமூகம் சார்ந்த விஷயங்கள். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். என்ன காரணம்? அவர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டுனாவே என்னது? தனம், குடும்பம், வாக்கு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு ஏன்னா அது வந்து ஒரு விதமான தோஷம் அப்படின்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பேச்சு வந்து வாயாலே கெடுவார். தேவையில்லாத இடத்துல வந்து கண்ணாப்பின்னான்னு கோபம், என்ன வார்த்தை வாயில் வருதோ தெரியாது, கோபம் சல்லுன்னு வரும். பட் ஏன்னா அந்த மாதிரி அந்த பேட் வேர்ட்ஸில் வராது. பேட் வேர்ட்ஸ் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு வார்த்தை கூட வராது. என்ன காரணம்? அங்கே சுக்கிரனால செவ்வாய் சுபத்துவம் ஆயிடுறாரு. அப்போ அங்கே செவ்வாய்க்கு உண்டான அந்த ஸ்பீடு தான் இருக்கும் ஒழிய வார்த்தையெல்லாம் நல்லா ஸ்பீடாக இருக்கும், கோபமும் நல்லா ஸ்பீடாக இருக்கும், முன்கோபம் எல்லாமே வரும், ஸ்பீடாக இருக்கும். ஆனாலும் கட்டுக்குள்ளே இருக்கும். என்ன காரணம்? அங்கே சுபத்துவம். யார் சுபத்துவம்? செவ்வாய் சுபத்துவம் சுக்கிரனால. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுங்க. செவ்வாய் வந்து அங்கே பகை வீடு தான், பட் இருந்தாலும் சுபத்துவம் பாவத்துவம் இது ரொம்ப முக்கியம். எல்லாம் மற்ற விஷயத்தையும் பார்க்கணும். நட்பு, பகை எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ பகை வீட்டில் தான் இருக்கிறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜை குறைச்சிக்கணும். அப்போ அதோட பலன் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி இங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீடு சம்மந்தப்பட்டது. 2ஆம் வீட்டு அதிபதி சுபத்துவமாக தான் இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு. அதை பார்த்துங்க.
அடுத்தது 10, 10ஆம் வீட்டு அதிபதி சனி, அவர் நீச்சமாயிருக்காரு. 10ஆம் வீட்டு அதிபதி அவர் நீச்சமாயிருக்காரு. அந்த வீட்டில் யார் உட்காந்துருக்கா? கேது உட்காந்துருக்காரு. சரி, இதை புரிஞ்சுங்க. அடுத்தது 6, 8, 12. கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். 6னாக்கா உங்களுக்கு இந்த வீட்டு அதிபதி அவர் 2ல் உட்காந்துருக்கிறாரு. அவர் 0 டிகிரியில் உட்காந்துருக்காரு. எல்லாத்தையும் இந்த டிகிரி தான் மெயின். டிகிரி ஞாபகம் வச்சுங்க. எந்த இதில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. இந்த இடத்துல இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, நம்ம பின்னாலே வரும். ஓகே, 6ஆம் அதிபதி இங்கே உட்காந்துருக்காரு. அடுத்து 8ஆம் அதிபதி குரு, அட்டமாதிபதி, அவர் எங்கே உட்காந்துருக்காரு? குரு, அவர் ஆட்சியாக இருக்கார். 11ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு. குரு சந்திர யோகத்தில் அப்புறம் 4 டிகிரி. சந்திரன் 4 டிகிரி, குரு 5 டிகிரியில். இங்கே குரு சந்திர யோகத்தில் இருக்கிறாங்க. குரு சந்திர யோகத்தில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 6, 8 கூட குரு இங்கே உட்காந்துருக்காரு. அடுத்து 12க்கு உடைய செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் சுபத்துவமாக உட்காந்துருக்காரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்போ திரிகோணத்தை பார்த்தாச்சு, கேந்திரத்தை பார்த்தாச்சு, மறைவு ஸ்தானத்தை பார்த்தாச்சு. அடுத்தது சூரியன் சந்திரன் இவங்கள பார்ப்போம். சூரியன் என்ன நிலைமையில் இருக்கார்? அவர் 4ஆம் வீட்டு அதிபதி. இங்கே போய் கம்ஃபர்டபுளாக அவர் ஃப்ரெண்டோட வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது சந்திரன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சூரியன் இங்கே இருக்கார். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இங்கே 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னாக்கா அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. ஆனாலும் இங்கே தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இங்கே உட்காந்துருக்கிறாரு, சந்திரன் இங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்போ ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்குறாங்க. இதே சந்திரன் இங்கே உட்காந்துருந்தா சூரியன் பார்த்தீங்கன்னா பக்கமாக ஒளியை வாங்கி மற்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் பிரதிபலிப்பார். பட் இங்கே பிரதிபலிக்கலனாலும் சந்திரன் குருவோட வீட்டில் ஆட்சியானவர் கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு ஆட்சியாகி அவர் இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பறவை இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பறவை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. இதெல்லாம் நினைப்பில் வச்சுங்க. அப்போ குருவும் சந்திரனும் என்ன கண்டிஷனில் இருக்காங்கிறத தெரிஞ்சு போச்சு. அப்போ குரு குருன்றேன், சூரியன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு? அவர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் இங்கே குரு கூட சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ குரு சந்திர யோகத்தில் இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு சுக்கிரன் அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. சரி, ஓகே. அடுத்தது தோஷம் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா செவ்வாய் தோஷம். நம்ம தோஷம் சொல்கிறதில்ல, செவ்வாயும் ராகுகேதுலாம். பட் இருந்தாலும் நம்ம சொல்லிடுறதான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாம் சொல்லி பழகிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சுங்க, செவ்வாய் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அடுத்தது இந்த ராகு கேது இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 பேருத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிரகமும் வந்துருச்சு. அப்போ கால சர்ப்ப தோஷம் அப்படின்ற மாதிரி இது அமைப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மற்ற அடிப்படையான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுங்க. ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். சும்மா டைரெக்டாக ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு இவர் எப்போ வெளிநாடு போவாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் அப்படின்னாலே இந்த ஜாதகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். அப்போ லக்னம் அப்படின்னாவே இயல்பாக இருக்காங்க. அப்போ இயல்பாக இருக்கிறாரு லக்னம் அப்படின்னாவே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த பாதிப்பும் வராது. கூட இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவரை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜாதகருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்து லக்னாதிபதி தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்தை பிரதிபலிக்கிறது லக்னாதிபதி தான். அப்போ இந்த ஜாதகரை வழி நடத்துறது அப்படின்றது மற்ற கிரகங்கள். ஆனால் வழி நடத்துறதை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அப்போ லக்னாதிபதி இங்கே நல்ல விதமாக தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி நல்லா இருக்காரு. லக்னாதிபதி இங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அந்த கூட சூரியனும் செவ்வாயும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ செவ்வாயோட இது அங்கே என்னது உங்களுக்கு அதான் இப்போ முன்னாடியே சொன்ன பாருங்க, கோபம், அவசரம், ஆத்திரம் இது எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அங்கே செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறாரு, பகை வீட்டில் தான் இருக்காரு. பட் ஓகே. அதே மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 28 டிகிரியில் இருக்கிறாரு.
28 இருக்கிறன்றப்ப இந்த ஜாதகருடைய அப்பா பார்த்தீங்கன்னாக்கா காசு, இந்த ஜாதகருக்கு நல்லா காசு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு தனம், குடும்பம், வாக்கு, காசு எல்லாம் எப்போ வரும் நல்லா இந்த ஜாதகருக்கு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கூட இருக்கிறதுனால அங்கே செவ்வாயினாவே அங்கே பேச்சு சம்மந்தப்பட்டதில் எல்லாமே வந்து ஸ்பீடு. தனம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விரயங்கள் கொஞ்சம் ஆகும். ஏன்னா விரையாதிபதி இவருக்கு இந்த ஜாதகத்தை எவ்வளோ காசு கொடுத்தாலும் டக்குன்னு காலி பண்ணிடுவார். செலவு தான் பண்ணுவார் இல்லையா, அதை சேர்த்து வைக்கிற அமைப்பு இந்த ஜாதகருக்கு பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சேர்த்து வைப்பார். ஆனால் இந்த ஜாதகர் வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னாக்கா இந்த ஜாதகரோட வாழ்க்கை துணையோ இவரை சார்ந்து இருக்கவங்களோ அந்த காசை வாங்கி இவரை சார்ந்து இருக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம், இவர் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறவங்க, நல்ல விதமாக அக்கறை எடுத்து பார்த்துக்கிறவங்ககிட்ட காசு வந்து கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அவர் வந்து வழி நடத்துவார் இந்த ஜாதகருக்கு. இவருக்கு எப்பப்பெல்லாம் காசு தேவையோ அப்போல்லாம் வந்து கொடுத்து இது பண்ணுவார். ஆனால் மொத்தமாக எல்லா ஃபினான்ஷியலாக எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கிட்ட கொடுத்தோம்னாக்கா இவர் காலி பண்ணிடுவார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா விரையாதிபதி 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு பணம் வரும். பணம் வர பார்த்தீங்கன்னாக்கா செலவாகிட்டே இருக்கும். அது எப்படி தான் செலவாக சொல்லுது, விரயங்கள், தேவையில்லாத செலவு. அப்போ இவர் என்ன பண்ணணும், சுப செலவாக பண்ணிடணும். அப்போ சுப செலவாக பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா கூடவே அங்கே சூரியன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் சம்பாதிச்சாருன்னா இந்த ஜாதகரோட அப்பாட்ட கொடுத்து வச்சாக்க அந்த காசு வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த ஜாதகர் வந்து பண்ணுவார். இந்த ஜாதகரோட அப்பா வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம பலன் எடுக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீடு தைரிய, வீரிய, சகோதர ஸ்தானம். அப்போ இந்த வீட்டில் சகோதரர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா புதன் வந்து உட்காந்துருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா பகை வீடு, குரு பார்வை இருக்குது. குரு பார்வை பெரிய அளவு இல்லை, பட் இருந்தாலும் குறைந்த அளவு இருக்குது. பட் இருந்தாலும் புதன் வந்து அவர் தனித்த புதனாக இருக்கிறதுனால அவர் சுபர். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரோட இளைய சகோதரி அல்லது இளைய சகோதரன் பிரெயினியாக இருப்பாங்க. நல்ல அறிவு சார்ந்த விஷயத்தில் எல்லாம் நல்ல விதமாக இருப்பார். யார், இந்த ஜாதகருடைய இளைய சகோதரன் அல்லது இளைய சகோதரி அறிவாளியாக இருப்பார். அடுத்தது தைரிய, வீரியஸ்தானம். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தைரியம் இருக்கும், வீரியத்தன்மையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே ஒரு சில நெகட்டிவ் இருக்குது. சகோதர விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோதர விஷயத்தில் வந்து அங்கே ஓகே நல்ல விதமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நெகட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்புகள் ஸ்தானம். அந்த இடத்துல புதன் வந்து எப்பயுமே தனித்து இருந்தால் அந்த காதல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொடர்பு டக்குன்னு வந்து வெளிப்படுத்துவார். தொடர்பு வச்சுக்கணும். அது யார், ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னா அது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆண். அப்போ ஆண்னாக்கா பெண்கள்கிட்ட இவர் வந்து நல்ல விதமாக பேசுவார், ஆண்களை விட பெண்கள்கிட்ட நல்ல விதமாக பேசுவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சில தொடர்புகள் வரனால இந்த ஜாதகருக்கு சில பிரச்சனை வரும். அதனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த இடத்துல 3ஆம் வீட்டில் வேறு என்ன சொல்லாங்க, அந்த இடத்துல தைரிய, வீரியம் அதெல்லாம் சொல்லியாச்சு. சரி, ஓகே, மற்றதெல்லாம் இளைய சகோதரர் சொல்லியாச்சு. இன்னும் நிறையா இருக்குது, புகழ் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா புகழ்லாம் வரும், இந்த ஜாதகருக்கு புகழ் வரும். ஓகே, அடுத்தது 4ஆம் வீடுன்றது நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாங்களே, அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு, மேற்படிப்புக்கு மேலே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல வந்து வேறு என்ன இருக்குது, வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் இருக்குது. அடுத்தது மொத்தத்தில் சுகஸ்தானம். இதெல்லாம் இந்த ஜாதகர் சுகமாக இருப்பாரா இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல 4ஆம் வீட்டில் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை, அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஜாதகரும் அப்பாவோ அம்மாவோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கணும். அப்பா அம்மா 2 பேரும் தனியாக இருக்கலாம், இந்த ஜாதகர் வந்து பிரிஞ்சிருக்கணும். அப்பா அம்மா விட்டுட்டு இந்த ஜாதகர் தனியாக பிரிஞ்சிருக்கணும். கூட இருந்தாங்கன்னா பிரச்சனை தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பிரிச்சிடும். எப்போ பிரிக்கும், இங்கே ராகு தசை தான் இந்த ஜாதகருக்கு பின்னால் தான் வரும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் ரொம்ப ஏஜ் ஆகி போய் வரும், அப்படி இருக்க பிரச்சனை இல்லை. அப்போ ராகு புக்தியில் இந்த ஜாதகர் ஆட்டோமேட்டிக்காக அது பிரித்து வச்சிடும். எப்பயுமே ஒரு ஜாதகப்படி தான் எல்லாமே நடக்கும். நம்மெல்லாம் வந்து பிரிஞ்சு இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஜாதகத்தில் என்ன பிக்சர் இருக்கோ, இதில் என்னென்ன நடக்கணும்னு இருக்குதோ, இது நம்ம ஜாதகத்தில் நடந்து தான் தீரும். இது நம்ம ஜாதகப்படி எல்லாமே நடந்து தான் தீரும். இதில் வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. பட் இது வந்து எப்படி, அப்புறம் எதுக்கு ஜோசியம், அப்புறம் எதுக்கு ஜோதிடர் அப்படின்னாக்கா, இது எப்போ நடக்கும், என்ன நடக்கும், என்ன மாதிரி வந்து நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தசாபுக்தியின் அடிப்படையில் மற்ற கிரகங்கள்லாம் வச்சு ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்லுவார், இந்தந்த டைமில் இந்தந்த பிரச்சனை நடக்கும், இந்தந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும், இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்கும், அது நடக்கும்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதுக்கு தான் வந்து ஜோதிடம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருந்துக்கணும். சில டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நெகட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்குது, சில விஷயங்கள் வந்து இது நெகட்டிவாக நடந்துட்டு இருக்குது, நடக்க போகுது அப்படின்ற இடத்துல ஜோசியர் வந்து என்ன பண்ணுவார், எச்சரிக்கை பண்ணுவார். இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா பெண்களால் சில பிரச்சனை வரும், ஆண்களால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி பண விஷயத்தில் இல்லை வேறு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிற விஷயத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னாக்கா அது என்ன எச்சரிக்கை பண்ணுறாரு. அப்படி பண்ணாக்க ஒரு பயம் இருக்கும், ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளினுக்காக தான் இந்த பரிகாரம் இதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பரிகாரம்லாம் சொல்கிறது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பயம் இருக்கும் அப்படின்றதுனால. இவங்க வந்து எதுவுமே வந்து பயமே இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே நெகட்டிவாக நடந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் தூக்கலாயிரும். அந்த நெகட்டிவை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜோசியர் வந்து நிறையா வந்து பரிகாரம்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதுதான். ஆனால் மொத்தத்தில் வந்து ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஜோதிடம் வேறு, ஆன்மீகம் வேறு. சரி, ஓகே, நான் இடையில வந்து டக்குன்னு மாறுறேன். சரி, வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4ஆம் வீட்டில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நான் சொன்னேன். அப்போ இந்த ஜாதகர் என்ன படிப்பார்? இப்போ அம்மா, இந்த ஜாதகரும் அம்மா அப்பா 2 பேரும் பிரியணும். மொத்தத்தில் இந்த ஜாதகர் அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாது, அவர் தனியாக இருக்கலாம். அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன படிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு இந்த ஜாதகர் வந்து படிப்பார், பெரிய அளவில் படிப்பார். இந்த ஜாதகர் பெரிய அளவில் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பார். இது வந்து 4ஆம் வீடு அம்மாவோட ஸ்தானம். அதனால் அம்மாவுக்கு தான் பிரச்சனை வரும். ஏன்னா ராகு வந்து எப்பயுமே இருக்கிற இடத்துக்கு எடுத்து தான் அவரோட பலன் இருக்கும். ராகு, சனி இதெல்லாம். ரெண்டாவது ராகுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே சுபத்துவம் கிடையாது. ராகுக்கு வந்து இங்கே சுபத்துவம் கிடையாது. அப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தசா நடந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அங்கே அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபஸ்ட்டு, அப்புறம் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செகண்டு ப்ராப்ளம் வரும். ஆனால் தசை வராது, புக்தியில் வரும், புக்தி வரும், அந்தரம் வரும். அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, முரண்பாடான கருத்துக்கள் இதெல்லாம் வந்து அம்மா அப்பா மகன்களுக்கு இந்த மாதிரி வரும். அதான் மகன்களுக்கு இல்லை, மகனுக்கு கருத்து வேறுபாடு இந்த மாதிரிலாம் இந்த புக்திங்களை. இப்போ இந்த புக்தி தான் நடக்குது. அப்போ இந்த ஜாதகர் பிரிஞ்சு இருக்கணும். சரி, ஓகே. இப்போ படிப்பு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு இந்த ஜாதகர் படிக்கணும். அப்போ ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டதுனாக்கா எந்த இதில் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அதிபதி எங்கே இருக்கிறாரு? இந்த அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏன் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு கொடுத்தா சூரியன்றது யாருங்க? அப்பா. அப்போ அப்பாவும் கொஞ்சம் பாதிக்கப்படுவார் இந்த ஜாதகர்னால. எந்த மாதிரி விஷயத்தில்? பண விஷயத்தில். ஏன்னா சூரியன் எங்கே உட்காந்துருக்காரு? தன குடும்பம் வாக்கு. அப்போ தன விஷயத்தில் பிரச்சனை வரும். இந்த ஜாதகருக்காகவே அவங்க அப்பா வந்து செலவு பண்ணுவார். எதுக்காக செலவு பண்ணுறாரு? புதன் வீட்டில் இருக்கிறார். அப்போ புதன் எங்கே உட்காந்துருக்காரு? இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ படிப்புக்காக. அப்போ 4ஆம் வீடுன்றது படிப்பு. அப்போ படிப்பு ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தோட அதிபதி இங்கே உட்காந்துருக்காரு, புதன் வீட்டில் உட்காந்து. அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரோட அப்பா வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். ரெண்டாவது 4ஆம் வீட்டுக்கு மேலே 5ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிசர்ச் படிப்புக்கு மேலே இன்னும் வெளிநாடு போய் படிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் செலவு பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் வந்து 5க்கும் உடையவர் அவர் தான். அப்போ மேற்படிப்புக்கு செலவு. அடுத்தது 5ஆம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் அவர் பார்த்துக்குவார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் மேற்படிப்பு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபாரின் போகிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே பணம் இவர் சம்பாதிப்பார். அப்போ மேற்படிப்பு அப்படின்னாக்கா அவருக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அப்போ அதை வச்சு இந்த ஜாதகர் வந்து பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 4ஆம் வீடு சம்மந்தப்பட்டதில் இப்போ ஓரளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை சும்மா அங்கங்கே ஒவ்வொரு விஷயம் தான் சொல்கிறேன், நான் ரொம்ப டெப்த்தெல்லாம் போலைங்க. அதுமாதிரி 5ஆம் வீடு அதிர்ஷ்டம், குழந்தைகள், அதிர்ஷ்டம், குழந்தை, பூர்வ புண்ணியம், பூர்வீகம்,
அடுத்தது காதல் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ இந்த வீட்டோட ஆதிபத்தியப்படி இப்போ புதன் தசை நடக்குது, இது புதனோட வீடு. அந்த புதன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? இங்கே 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் குழந்தை சம்மந்தப்பட்டது, மேரேஜ் ஆனால் குழந்தை சம்மந்தப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பூர்வீகம், பூர்வ புண்ணியம், தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாம் இந்த ஜாதகத்துக்கு இருக்கும். ஏன்னா இப்போ புதன் தசை நடக்குது, அந்த புதன் தனித்த புதனாக உட்காந்துருக்காரு. என்னதான் பகை வீட்டில் உட்காந்துருக்காலும் குரு பார்வையில் குறைந்தளவு பார்வையில் அவர் உட்காந்துருக்கிறாரு. ஓகே, அப்போ 5ஆம் வீடு சொல்லியாச்சு. அடுத்தது 6ஆம் வீட்டோட அதிபதி. அப்போ இந்த 6ஆம் வீட்டோட அதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து எங்கே உட்காந்துருக்காருங்க? அவர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, அந்த இடத்துல நல்ல வேலை, வேலை சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த 6ஆம் வீடு வேலை அப்படின்னாக்க கடன், நோய், எதிரி அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், வியாதி கொஞ்சம் இருக்கும், கடனும் கொஞ்சம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அதன் மூலிமா சில எதிரிங்க வருவாங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இது கொஞ்சம் தான் இருக்கும், பெருசாலாம் இங்கே வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல என்ன காரணம்? இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் 0 டிகிரியில் தான் உட்காந்துருக்கிறாரு. பட் இருந்தாலும் 2ஆம் வீட்டில் தனிச்சு உட்காந்துருக்கிறாரு. நல்ல வேலை 0 டிகிரியில் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. அப்போ தான் வந்து இந்த கிரகத்தில் செவ்வாய் கூடயும் சூரியன் கூட அவர் வந்து ஒட்டலை, அவர் தனியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இருந்தாலும் சுக்கிரன் வந்து செவ்வாய் கொஞ்சம் சுபத்தப்படுத்துறதுனால அங்கே செவ்வாய் வந்து அங்கே ஆட்டம் காட்ட மாட்டார், கொஞ்சம் கண்ட்ரோல்லே இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ விரயங்கள் வந்து இந்த ஜாதகர் வந்து அப்பா கூட இருக்கிறாரு. அப்போ அப்பானால இந்த ஜாதகருக்கு, அப்பா கூட இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு விரயங்கள் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா அப்பா கண்ட்ரோலில் இந்த ஜாதகர் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீடு அப்படின்னாவே அங்கே மறைமுகமான சில வருமானங்கள் இந்த ஜாதகருக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மறைமுகமான வருமானம் மட்டும் இல்லை, மறைமுகமான வியாதிங்க, அது இது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 6ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக உள்ள இருக்கும், நம்மளுக்கு ஆனால் வெளியே தெரியாது. அது இருக்கும், போகும் வரும் அந்த மாதிரி இருக்கும், ஒன்றும் பெரிய இதில் இல்லை. ஏன்னா இவர் லக்னாதிபதி, 1ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, லக்னாதிபதி அவர் தான், 6ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு புதன் முடிஞ்சு அடுத்த கேது முடிஞ்சு அடுத்து சுக்கிரதசை. அப்போ சுக்கிரதசை வரப்போ இந்த ஜாதகர் எப்படி இருப்பார்? ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி அவர் தான் இல்லைங்களா? அப்போ வந்து அங்கே பிரித்து பண்ணுவார். அப்போ பிரித்து பண்ணுவார் அப்படின்னாக்கா இந்த வீட்டு பலனையும் இந்த வீட்டு பலனையும் 2ஆம் வீட்டின் வழியாக செய்வார் சுக்கிரதசையில். 1ஆம் வீட்டின் பலனையும் 2ஆம் வீட்டு ஒன்றுன்றது என்ன, அந்த ஜாதகர் சம்மந்தப்பட்ட அத்தனை வேலையும். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி அவரு தான். அப்போ 6ஆம் வீட்டு வேலையும் பண்ணுவார். அப்போ 6ஆம் வீடுன்றது என்னது? அங்கே நல்ல வேலை கிடைக்கும். இந்த ஜாதகருக்கு ஏஜ் கம்மின்றதுனால நல்ல வேலை கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 7 இன்னொன்று, இந்த 6ஆம் வீட்டில் இன்னொன்று சொல்லிடலாம். இந்த வீட்டில் இந்த நோய் சம்மந்தம், இந்த 6ஆம் வீட்டு பலனை வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவக விதின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்போ பாவக விதிப்படி நம்ம இந்த வீட்டுக்கு வந்து கணக்கு எடுத்தோம் அப்படின்னு அவர் எங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பட் இருந்தாலும் 0 டிகிரியில் அப்படி இருக்கிற அந்த 8ஆம் இடத்தோட எண்டில் உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் வீட்டோட எண்டு 9ஆம் வீட்டோட ஆரம்பம். அப்போ அது 8ஐயும் கணக்கில் வச்சுக்கணும், 9லையும் கணக்குன்னு வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஒரு 50-50ன்ற மாதிரி வச்சுங்க கணக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டில் இந்த பாவகத்துக்கு 8ஆம் வீட்டில் மறையிற மாதிரி ஒரு 50% வச்சுங்க, மறையாத மாதிரி ஒரு 50% வச்சுங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு பலனை முழுசாக பண்ணுமா அப்படின்னாக்கா முழுசாக பண்ணாது, பர்சன்டேஜ் பிரித்து தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். அடுத்து 7ஆம் வீட்டு ஆதிபதி என்னது? வாழ்க்கை துணை, நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் இந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு, 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 2ஆம் வீடுன்றது என்னது? ஒரு தோஷம் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வாயு கொஞ்சம் வேகமாக வரும், பேச்சு வந்து ரொம்ப வேகமாக வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில்
கோவத்தில் டக்குன்னு முன் கோபத்தில் ஏதாவது பேசிடுவார். அதனாலே இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் வரும், மைனஸான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டில் தோஷம்ன்ற அமைப்பு. ஓகே, அப்போ வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேச்சு விரயங்கள் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு நண்பர்களால் பங்குதாரர்களால் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு கொஞ்சம் செலவாகும். பேச்சும் பார்த்திங்கன்னா எல்லாம் இதாகும். ஏன்னா அவர் விரையாதிபதியும் அவர் தான், 7ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்போ இந்த 2 இது இருந்தாலும் இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா செவ்வாய் தசை பின்னால் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, அதை பார்த்துங்க. அப்போ இந்த வீட்டு ஆதிபத்தியத்தை செவ்வாய் புக்தினாவே இந்த ஜாதகம் கொஞ்சம் நெகட்டிவாக வரும். அது ஒவ்வொரு தசைக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுங்க. சரி, அடுத்தது நம்ம வந்து பொதுவாக தானே சொல்கிறோம். ஓகே, இங்கே இந்த இடத்துல 8ஆம் வீடுன்றது அட்டமாதிபதி. அஷ்டமாதிபதி குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னா 11 லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, கூட சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அஷ்டமாதிபதி நல்ல விதமாக உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீடு அப்படின்னாவே ஆயுள் சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆயுள் காரகன் வந்து அங்கே நீச்சமாக இருந்தாலும் இவருக்கு தேவையான அளவு இருக்கும். பட் 8ஆம் அதிபதியை பார்க்கணும், 8ஆம் வீட்டை பார்க்கணும். அங்கே 8ஆம் வீடு யாரும் இல்லை. அங்கே பிறகு சுக்கிரன் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு, சூரியனும் பார்க்குறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன டிகிரியில் இருக்கிறாங்க அந்தந்த டிகிரியில் பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பார்வை தான். செவ்வாய்க்கு மட்டும் 3 பார்வை. அப்போ செவ்வாய் எங்கெங்கே பார்க்குறாரு? 1, 2, 3, 4 4ஆம் வீட்டை இங்கே பார்க்குறாரு, 5ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் பார்வையா. அப்போ அந்த இடத்துல பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சுபத்துவமான பார்வை தான், அங்கே கெடு பார்வை கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியோட பார்வை வந்து அங்கே நீச்சம் ஆயிட்டனால அங்கே பார்வை வந்து பெரிய அளவில் அங்கே இருக்காது. அப்போ செவ்வாய் பார்வைனால வந்து கொஞ்சம் மைனஸ் இருக்கும், கொஞ்சம் இருக்கும் சனினால். அங்கே தான் சனி தசை முடிஞ்சுன்னா புத்தி இல்லை தான். அப்போ பார்த்துங்க, எல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல சனி வந்து சுபத்துவம் கிடையாது, இங்கே பாவத்துவம் தான். கொஞ்சம் கூட எங்கேயுமே சுபத்துவம் கிடையாது. அப்போ இங்கே செவ்வாய் சுபத்துவமாக இருக்கனால செவ்வாய் பார்வை கெடு பார்வை இல்லை. அப்போ செவ்வாய் இங்கே பார்க்குறாரு. அடுத்தது செவ்வாய் வந்து இங்கே 8ஆம் பார்வையாகவும் இங்கே பாதகத்தை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தையும் பாதகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் இந்த ஜாதகருக்கு குரு தசை வந்து வராது. ஏன்னா சனி தசையில் தான் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி குரு தசை. அப்போ இந்த ஜாதகம் வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரச்சனை இல்லை. அப்போ 8ஆம் வீடு அப்படின்னாவே இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். ஏன்னா 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். அதே மாதிரி 12ஆம் வீட்டு அதிபதி அவர் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கார், சுக்கிரன். அப்போ பார்த்தீங்கன்னா 12, 8, 12 சுபத்துவம். 8, 12 ஏதோ ஒரு விதத்தில் சுபத்துவம் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர் இப்படி தான் இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். அப்போ 8ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம், மேலேருந்து உழுவுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டம், இது வெளிநாடு, வெளியூர் போகிறது, வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறது, வெளி மாநிலத்தை செட்டில் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு வரும். என்ன காரணம்னா 8ஆம் இடம் சுபத்துவம். அப்போ 8ஆம் இடத்துல ஆதிபத்தியம், கடன், நோய், எதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா வரும். இதெல்லாம் எப்போ வரும்? தசையில் தான் வரும். தசை தான் வராது. புக்திகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரும். சரி, அப்போ புரிஞ்சுங்க. அப்போ வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பும் பார்த்திங்கனாக்கா போவார், அங்கேயே பார்த்திங்கன்னா முழுசாக இருக்க மாட்டார். போயிட்டு மேற்படிப்பு இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்துடுவார். என்ன காரணம்னா இங்கே 12ஆம் இடம் வந்து அதிக சுபத்துவமாக இருந்து அங்கே ராகு இந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு. அப்போ இங்கே வந்து ராகு சம்பந்தம் இங்கே இல்லை. அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி வேறு அங்கே இருக்குது. நல்லவேளை நீச்சம் ஆகிட்டார். ஆனால் இந்த வீட்டு அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு. இது எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேஷன் தான் எல்லாமே. அடுத்து 9ஆம் வீட்டு அது 9, 10 இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக தான் கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி வந்து இங்கே நீச்சம் ஆயிருந்தாலும் லக்னாதிபதி நல்லா தான் இருக்கிறாரு.
லக்னாதிபதி நல்லா தான் இருக்கிறாரு. அப்போ 5க்கு உடையவர் நல்லா தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் செவ்வாய் பார்வை அங்கே தான் அங்கே கெடு பார்வை இல்லை. அப்போ அங்கே நல்லா தான் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ இங்கே இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடங்கள் வந்தாலும் இவர் தன்னிச்சையாக இவர் சம்பாரித்து நல்ல விதமாக இருப்பார். என்ன காரணம்? பாருங்கள், லக்னமும் நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு. அப்போ இவரே தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் நல்ல விதமாக எல்லாம் பண்ணுவார். ஏன்னாக்கா உங்கள் 5க்கு உண்டான இடமும் நல்லா இருக்குது. அப்போ அதிர்ஷ்டங்களும் இருக்குது. என்னதான் செவ்வாய் பார்வை இருந்தால் அங்கே கெடுக்கும் அப்படின்னாலும் அவர் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறாரு. 2வது செவ்வாய் தசை இல்லை, அது பின்னால் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10க்கு உடைய வீட்டில், ஏன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா யார்? சனி. இப்போ சனி அங்கே நீச்சம் ஆயிருக்கிறாரு அப்படின்னா அது நீச்சம் அப்படின்னாலே அது ஒரு விதமான பாவத்துவம் தான். பட் அந்த சனிக்கு வீடு கொடுத்தவர் நல்ல விதமாக இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது பூர்வீகம், அதிர்ஷ்டம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வரும், பூர்வீகமும் அங்கே வரும். அடுத்தது தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 5ஆம் வீடு நல்லா இருக்கிறனால 9ஆம் வீடு கொஞ்சம் மைனஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ 5ஆம் வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா குரு பார்வை வேறு இருக்குது. 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அந்த ஸ்தானம் வலுப்பெறுது. அந்த வீட்டு அதிபதி புதன், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ இந்த வீட்டு அதிபதி இந்த ஸ்தானத்தையும் புதனோட ஸ்தானத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறாரு. புதன் வீட்டையும் குரு பார்க்குறாரு, அதே போல் புதனையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா புதன் தான் மூலதனம். அப்போ என்னது? மூலதான் இந்த ஜாதகருக்கு மூலதனம். அப்போ மூலம் என்னது? படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த ஜாதகருக்கு மூலதனம். அப்போ படிப்புன்றது இடத்துல ராகு இருக்கிறாரு. அப்போ ராகுனாவே அந்த இடத்துல பிரம்மாண்டம், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே கொஞ்சம் மைனஸ் பண்ணிவிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்துலையும் இவருக்கு சூப்பராக இருக்கும். அந்த வீட்டில் என்னென்ன ஆதிபத்தியம் இருக்கோ அத்தனையுமே பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் இப்படி. அப்போ 9ஆம் இடம் அப்பா ஸ்தானம் அப்படின்றப்ப புரிஞ்சுங்க. அப்போ இந்த வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. அதான் சனி தசை தான் முடிஞ்சு போச்சுங்களா. ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ 10ஆம் இடத்துல அது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல கேது உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல கேது உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? கேது அப்படின்னாலே எங்கே உட்காந்துருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு அடியை கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஞானத்தையும் கொடுப்பாரு. அப்போ அடியை கொடுக்குறாரு அப்படின்னா ஞானத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். அடியை கொடுத்தாருனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஞானம் வந்துடும். அதை கொடுக்கறது தான் கேது. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலெலாம் அவர் செய்யக்கூடாது. தொழில் ஆரம்பித்தா அதில் ஒரு அடியை கொடுப்பாரு. அடியை கொடுத்து அப்புறமா ஒரு ஞானத்தை கொடுத்து அதில் எப்படி இருக்கணுமோ அதை இருந்துக்க வச்சுக்குவார். இந்த ஜாதகர் இருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு அடி விழுவும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு, ஏன்னா அவசரம். அங்கே 2ஆம் இடம் எதுவுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவசரப்படுறது. 2ஆம் இடம்னாவே என்னது? தனம், குடும்பம், வாக்கு, பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்படுறது. அடுத்தது அதுக்காக பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசுறது. ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா சில சங்கடங்கள், சில முரண்பாடான கருத்துக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே 2ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். என்ன காரணம்? அங்கே சுக்கிரன் சுபத்துவம், லக்னாதிபதியே இருக்கிறாரு, சுபத்துவம், மிருகமங்கல யோகம் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீடை நம்ம சொல்லிட்டோம். கேது இருக்கிறாரு, ஒரு ஞானத்தை தான் கொடுப்பாரு. அந்த இடத்துல இந்த ஜாதகர் வேலை சம்மந்தப்பட்டு தான் செய்யணுமோ ஒழிய தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா வேலைக்கு உண்டான இடம் 6. அந்த 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், லக்னாதிபதியும் அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு 0 டிகிரியில். அப்போ 1ஆம் வீட்லையும் கொஞ்சம், 2ஆம் வீட்லேயும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே 0 டிகிரினாவே இங்கே 2ல் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. பட் இருந்தாலும் 1 சுமார் கொஞ்சம் கணக்கில் வச்சுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்போ இந்த ஜாதகர் வேலை தான் செய்யணும், தொழில் செய்யக்கூடாது. தொழில் செஞ்சால் அடி விழுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் வேலைனாலும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னதுங்க? 11ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் மொத்தத்தில் லாபம். ஏன்னா அங்கே குரு சந்திர யோகத்தில் இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகர் நல்ல லாபங்கள் இந்த ஜாதகத்தில் எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாபம் தான். எந்த விஷயத்தில் பார்த்த மூத்த சகோதரன் இந்த ஜாதகருக்கு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் எல்லா விஷயத்துலையும் லாபங்கள். ஏன்னா அந்த இடத்துல என்னென்ன இருக்குது?
மூத்த சகோதரன் அல்லது சகோதரி அல்லது இளைய மனைவி, அதன் மூலிமா லாபங்கள் வர்றது இல்லை அப்படின்னாக்கா மொத்தத்தில் லாபம். ஏன்னா அது லாபஸ்தானம். அந்த இடத்துல குருவும் சந்திரன் இருக்கிறனால நல்ல விதமாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் சனி, அந்த வீட்டோட அதிபதி 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, விரையாதிபதி 2இல். புரிஞ்சுங்க? ஓகே, இதை தான் நான் எத்தனை தடவை சொன்னாலும் இதே தான். ஓகே, புரிஞ்சுங்க? ஓகே, இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி, புதன் தசை ராகு புக்தி நடக்குது. இப்போ வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பாருங்கள், படிப்புக்கு உண்டான இடத்துல ராகு உட்காந்துருக்கிறாரு, அவர் தான் செயல்படுத்தணும். அப்போ புதன்றது என்னது? படிப்பு, அறிவு. அப்போ அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இவர் வெளிநாடு போகணும். அப்போ என்னது? அறிவை வளர்த்துக்கிறது என்னது? அப்போ மேற்படிப்பு படிக்கிறதுக்கு போகணும். அப்போ ராகுன்றப்ப இப்போ இந்த புக்திங்களில் அதுக்கு உண்டான வேலைங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜாதகர் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் இவர் படிச்சுக்கிட்டு இருப்பார். ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ உங்களுக்கு இந்த ஜாதகர் இப்போ இந்த ராகு புக்தியில் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வேலைகளை இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன வேலை பண்ணுறாரு? இது ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் அந்த ப்ராஜெக்டை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வேலையை இந்த ஜாதகர் பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கும். என்ன காரணம்னாக்கா அவர் வந்து 2ஆம் இடத்துல பகை வீட்டில் இருக்கிறாரு, புதனும் பகை வீட்டில் தான் இருக்கிறாரு. பட் இங்கே சுக்கிரன் வந்து 11 டிகிரியில் இருக்கிறாரு, இங்கே குரு பார்வையும் இருக்குது. ரெண்டாவது இந்த 5ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. அப்போ புதன் தான் அதிக சுபத்துவம். அப்போ புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னா அப்போ புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் இந்த ஜாதகர் படிப்பார். அப்போ செவ்வாய் வந்து 2ஆம் நிலையாக சுபத்துவம். அப்போ செவ்வாய் புதன் இவங்க ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த ஜாதகர் படிப்பார். அப்போ புதன்றது கணிதம் சார்ந்த விஷயங்கள், ஐடி சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து இது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் சம்மந்தப்பட்டது. அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்க உங்களுக்கு பயாலஜி சம்மந்தப்பட்டது. அப்போ பயாலஜி ப்ளஸ்ஸு புதன், அப்போ இது கணிதம் சம்மந்தப்பட்டது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து படிச்சுட்டு இருப்பார். அதில் தான் இந்த ஜாதகர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பார். அதில் தான் ரிசர்ச்சுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஜாதகர் வெளிநாடு போனாலும் அந்த ரிசர்ச்சில் தான் இருப்பார், அதே ஃபீல்டில் தான் இருப்பார், வேறு ஃபீல்டு மாற மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புதன் பகை வீடு தான், செவ்வாயும் பகை வீடு தான். செவ்வாயும் சுபத்துவம், புதனும் சுபத்துவம். ஆனால் ரெண்டு பேரும் பகை வீட்டிலேருந்து சுபத்துவமாக ஆகிறாங்க. புரிஞ்சுங்க? எல்லாமே பார்த்தீங்கன்னா முரண்பாடு தான். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து பகை வீடு, சுக்கிரன் வந்து இந்த செவ்வாய்க்கு வந்து ஆப்போசிட் டீமு, இங்கே புதன் பார்த்தீங்கன்னாக்கா குருவுக்கு வந்து ஆப்போசிட் டீமு. இப்போ எல்லாமே அவங்க இவரை சுபத்துவப்படுத்தாரு, இவரை சுபத்துவப்படுத்தாரு. அப்போ ஆப்போசிட் டீமில் உள்ள சுப கிரகங்கள் வந்து ஆப்போசிட் டீமில் இருக்கிற கிரகங்களை வந்து சுபத்துவப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நுணுக்கமாக ரொம்ப உள்ளே போய் ரொம்ப அனலைஸ் பண்ணி இதெல்லாம் எடுக்கிற பலனுங்க இதெல்லாம். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபீல்டில் வந்து இவர் டெப்த்துக்கு போக மாட்டார். ஆக மொத்தம் புதன் இதில் வந்து ஃபுல்லாக புதனில் மட்டும் போவார். சாஃப்ட்வேர், ஐடி இந்த மாதிரி போவார், இல்லை சிஏ சம்மந்தப்பட்ட இதுக்கு போவார் அப்படின்னாக்கா கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் சம்மந்தப்பட்டதில் முழுக்க இவர் மருத்துவம் சம்மந்தப்பட்டதில் போவாரா, இல்லை செவ்வாய் சம்மந்தப்பட்டதில் போவாரா, இல்லை அதிகாரத்துக்கு உண்டான ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி எதாவது போவாரா அப்படின்றதும் கிடையாது. ஐஏஎஸ்க்கு வேணால் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது, அதிகாரத்துக்கு உண்டான போஸ்ட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்க, செவ்வாய் அதிகாரத்துக்கு உண்டானது. அவர் 2ஆம் வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் ஏஜ் ஆகி போச்சுனாக்கா அந்த தோஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பவர் குறைஞ்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிகாரத்துக்கு உண்டான இது போவார். அப்போ அதிகாரத்தின் மூலிமா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவார்? 7ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 12ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் சூரியன் இருக்கிறாரு. அப்போ தலைமைக்கு உண்டான இடம் இருந்தாலும் அந்த இடத்துல சூரியன் எங்கே அவர் இருக்கிறாரோ அதில் வந்து கொஞ்சம் டாப் லெவலில் இருப்பார். ஆனாலும் இந்த ஜாதகருக்கு அரசாங்கம் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசாங்கம் அப்படின்னாவே சிம்மாதிபதி வலுத்திருக்கணும். அப்போ சிம்மம் வந்து அங்கே ராகு இருக்கிறாரு, அங்கே சுபத்துவம் கிடையாது. சிம்மாதிபதி சூரியன் வேணா ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் அவர் செஞ்சுட்டு இருக்கிற ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக ஒரு தலைமை பண்புக்கு உண்டான ஒரு தலைமை இடத்துல இவர் பவர்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும்
ரிசர்ச் சம்மந்தப்பட்டதில் இருந்து இவர் வெளிநாடு எப்போ போவார், அதுக்கு உண்டான கிரவுண்ட் ஒர்க்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராகு புக்தி நடந்துட்டு இருக்கு. வெளிநாடு போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு புக்தி எண்டுலேயே போவார். ராகு புக்தி எண்டில் போவார், கிளம்பிடுவார். குரு புக்தியில் இந்த ஜாதகர் வந்து மேற்படிப்புக்கு உண்டான படிப்பையும் படிச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான உதவித்தொகை அந்த ஸ்டைப்பண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக பயணிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி இதோட முடிச்சுக்கிறேங்க. ஓகே, நன்றி. அந்த தோஷத்தை பற்றி சொல்லிங்களா, இந்த கால சர்ப தோஷம். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு மேரேஜ் எப்போ ஆகும், இந்த ஜாதகருக்கு மேரேஜ் எப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் தசாபக்திகளை சொல்லலை, ஏன்னா அதெல்லாம் போடணும், ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். நான் அதை சொல்லலை. பட் இருந்தாலும் எப்போ நடக்கும் அப்படின்ற பொதுவாக நம்ம சொல்லிடலாம். ஏன்னா செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 33 இல்லை 30க்கு மேலாம் பண்ணக்கூடாது. 32 தாண்டணும். 32 தாண்டி 33 தாண்டிச்சுனாக்கா ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாவும் இருக்குது. இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்பீடாக பேசிக்கிட்டு ரொம்ப கோபமாக பேசிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு 30 கிராஸ் ஆகல, இன்னும் 30க்கு நெருங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து தன்னிச்சையாக வந்து எந்த ஒரு முடிவும் வருது, வேகத்தை காட்டாமல் தன்னிச்சையாக முடிவு நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு முடிவையும் பொறுப்பாக எடுக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா வேகம் குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த வேகம் வந்து இந்த ரிசர்ச் மேற்படிப்புக்காக போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மேரேஜ் கொஞ்சம் டிலே தான் ஆகும். ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே ராகு கேதுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் வந்துருச்சு. அப்போ இது ஒரு கால சர்ப தோஷம் அப்படின்றது 35 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா கால சர்ப யோகமாக மாறிடும். அப்போ யோகம்னா என்ன பண்ணும், நல்ல விதமாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இந்த ஜாதகருக்கு அடினா என்னது, சனி தசையில் பிறந்திருக்கிறாரு. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, ஒரு ஒரு மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். எல்லாம் விரயங்கள் தான், ஒரு திருப்தியற்ற நிலை. இத்தனைக்கு இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி நீச்சமாக இருக்கிறாரு. ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் கொடுக்க முடியாத நிலைமையில இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு சனி தசையில் ஒரு மாதிரியாக போச்சு. சனி தசையில் போனாலும் படிப்பு வந்து கெடலை. அவருக்கு மனசு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். இந்த ஜாதகருக்கு மனசு வந்து ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. ஆனால் படிப்பு கெட்டிருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படிப்புக்கு உண்டான இடம் சூப்பராக இருக்குது. படிப்புக்கு உண்டான இடம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வியே சூப்பர், அதிரடி தான். ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அங்கே படிப்பு, இவருக்கு வேணால் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். படிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிரடி தான். சுக்கிரன் அங்கே சுபத்துவம், சூரியன் அப்போ அதுலேயே டாப்பு. அப்போ டாப்புக்கு மேலே போக முடியல, ஆனால் கொஞ்சம் கீழே. என்ன காரணம், அங்கே செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவத்துவமாக, அதாவது இது பாவத்துவம் இல்லை, பகை வீடு. அப்போ பகை வீடு அப்படின்றனால, பகை வீடாக இருந்தால் அங்கே சுபத்துவமாக இருக்கிறனால, அங்கே கட்டுக்குள்ளே இருக்கிறனால அங்கே இருந்து படித்து நல்ல விதமாக ஆரம்ப கல்வி முடித்து நல்ல விதமான ஒரு பேரில் வந்து இந்த ஜாதகர் வந்திருப்பார். அடுத்தது 4ஆம் இடம் உயர்கல்வி பிரம்மாண்டம் நல்ல விதமாக பண்ணியிருப்பார். அடுத்து அதுக்கு மேலே வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு உண்டான இடத்துல குரு பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகர் குரு புக்தியில், அதாவது ராகு புக்தி எண்டில் குரு புக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வெளிநாட்டில் இருப்பார். மேற்படிப்புக்கு உண்டான இது இங்கே 5ஆம் இடம், அதாவது மேற்படிப்புன்றது இங்கே 4. அதுக்கு மேலே மேற்படிப்பு அப்படின்னாக்கா உங்களுக்கு போஸ்ட் டாக்டரேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீடு. அப்போ 5ஆம் வீடு வந்து குரு பார்க்குறாரு. அந்த வீட்டு அதிபதி புதன், அவர் தனித்த புதனாக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வீட்டை வந்து புதன், தனித்த புதன் இங்கே பார்க்குறாரு. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். தனித்த புதன் இங்கே பார்க்குறாரு. அப்போ செவ்வாயோட பார்வை இங்கே 7ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு, 4ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு, 8ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அப்போ புதனோட பார்வையும் இருக்குது, செவ்வாயோட பார்வையும் இருக்குது. அதெல்லாம் டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்க. சரி, ரைட்டு. அப்போ குருவோட பார்வை இங்கே இருக்குது, அடுத்தது இங்கேயும் இருக்குது. சரி, 7ஆம் இடத்து. அப்போ இந்த ஜாதகருக்கு மேரேஜ் எப்போ ஆகும், 33 வயசுக்கு மேலே இந்த ஜாதகர் மேரேஜ் பண்ணார்னா எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடியாக போவார். இருந்தாலும் 35 வயசுக்கு மேலே தான் இவருக்கு நல்ல விதமாக எல்லாமே இருக்கும். அது காரணம் ராகு கேது. அப்போ கால சர்ப தோஷம்ன்றது கால சர்ப யோகமாக மாறிடும். இனிமேல் வந்து இவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் அடுத்தடுத்து வர தசையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் தசை தான். என்ன காரணம் அப்படிங்கிறீங்க, இப்போ புதன் தசை, புதன் முடிஞ்சு அடுத்த கேதுல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. ஏன்னா ஒரு 10ஆம் வீட்டில், அப்போ 10ஆம் வீட்டில் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அடியை கொடுப்பாரு.
அப்போ அந்த தசையில் பிரித்து பண்ணுவார். மொத்தம் 7 வருஷம் இல்லைங்களா? அந்த 7 வருஷத்தில் ஃபஸ்ட்டு வந்து அடியை கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். சரி, அப்போ ஞானத்தை கொடுத்தாக்கா அதில் ஒரு அடி விழுந்துச்சுன்னா அதில் நல்ல அனுபவம் வந்துடுதுங்களா? அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருப்பார். அப்போ சுக்கிர தசை கரெக்டான பருவத்தில் வருது, சுக்கிர தசை ராகு தசையெல்லாம் கரெக்டான ராகு தசை சுக்கிர தசைலாம் ஒரு 35 வயசுக்கு மேலே வந்தால் தான் சூப்பராக இருக்கும். அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயசில் சுக்கிர தசை வருது, 38-40 வயசில் வருது அப்படின்னா இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா லக்னாதிபதி தசை. பட் இருந்தாலும் அந்த 6ஆம் வீட்டு வேலையும் பண்ணுவார். பட் எந்த அளவுக்கு பண்ணுவார்ன்றதை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மேரேஜை பொறுத்த வரைக்கும் தசாபக்தி நான் சொல்லலை, அதை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். பட் இருந்தாலும் ஓரளவு நான் சொல்லிட்டேன். இந்த ஜாதகருக்கு 33 வயசுக்கு மேலே மேரேஜ். அந்த தசாபக்தி எப்போ சம்மந்தப்படுறாங்களோ தசா புக்தி அந்தரம் இதில் வந்து 2, 7, 11, 3, 12 இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், மேரேஜுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படி இங்கே தோஷம் அப்படின்றதும் அதான் ஏஜ் தள்ளி இது பண்ணுறதுனால இது 2ஆம் இடம் ஓகே. 7ஆம் இடம் செவ்வாயோட வீடு, அவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு. பட் அதை பார்த்தீங்கன்னாக்கா புதன் இங்கே இவர் பார்க்குறாரு. யார்? குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் பார்வையை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடமும் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இவர் 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் நல்லா வலுத்துருக்கு. அதனால தான் வந்து மேரேஜை டிலே பண்ண சொல்கிறது. இப்போ 7ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் வந்து இங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப அவர் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. பட் ஓகே, பட் இருந்தாலும் இதை விட இந்த இடத்த விட 7ஆம் இடத்தை விட இந்த இடம் நல்லா இருக்கு. அப்போ ராசி அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ அங்கே சந்திரனும் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ குரு சந்திர யோகத்தில் அப்போ இங்கே 7ஆம் இடத்தை விட இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபத்துவமாக இருக்குது, நல்ல விதமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அது டிகிரி வைஸ் பாருங்கள், 4-5 டிகிரி ஒரே டிகிரியில் இணைவு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு சந்திரன் இவங்கெல்லாம் எப்போ சம்மந்தப்படுறாங்களோ தசாபக்தியில் அந்தரம் இதில் எப்போ சம்மந்தப்படுறாங்களோ அந்த இதில் இந்த ஜாதகருக்கு மேரேஜ் பண்ணணும். 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் உட்காந்துருக்கிறாரு. 12ஆம் இடத்துல வந்து சனி வந்து நீச்சம் ஆயிட்டாரு. இந்த வீட்டு அதிபதி அங்கே சுபத்தமாக இருக்கிறனால, விரையாதிபதி அங்கே சுபத்தமாக இருக்கிறனால ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அயன சயன போக சுகஸ்தானம், அந்த வீட்டில் சனி நீச்சமானது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இந்த இடத்துல நீச்சம் ஆகலை அப்படின்னாக்கா அந்த இடத்த கெடுப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கெடும். இருந்தாலும் இப்போ கெடாமல் இருக்கிறப்பே நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னதான் நீச்சம் ஆகிட்டாலும் அங்கே சனியோட வேலை கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா. அந்த சனியோட இருக்கிறனால இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சு இருப்பார். அதுக்காக ரொம்ப முழிச்சிருக்க மாட்டார். இதே வந்து சனி வந்து அங்கே நீச்சம் ஆகலை, 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இப்போ சப்போஸ் இந்த லக்னமாக இருந்து இங்கே சனியாக இருக்காருன்னு வைங்க, அப்போ இந்த ஜாதகர் ஆட்சியாக வேறு இருப்பார், மூலத்திற்கான வீடு வேறு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து 2, 3, 4 மணி வரைக்கும் கூட முடிச்சிருப்பார். ஆனால் பகலில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் சீக்கிரம் 10-11 மணி வரைக்கும் கூட தூங்குவார். இங்கே சனி உட்காந்துருந்தா, இந்த லக்னமாக இருந்தால் இங்கே சனி உட்காந்துருந்தா, அப்போ இந்த லக்னத்துக்கு இங்கே சனி வந்து உட்காந்துருக்கிறாரு, அங்கே நீச்சமாக இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். சப்போஸ் நீச்சம் ஆகலைன்னா இவரோட பார்வை 3ஆம் பார்வை இங்கே இருக்கும், நீச்சம் ஆகலைன்னா இல்லை சப்போஸ் நீச்சம் பங்கம் ஆகிட்டாக்க சுபத்துவம் ஆயிடுறாரு. அப்போ அவரோட பார்வை கெடுப்பார்வை கிடையாது. அப்போ ஒன்று குரு பார்வையோ இல்லை சுக்கிரன் இணைவோ இல்லை ஏதோ ஒன்று இங்கே இருந்து இல்லை இங்கேயே வந்து குரு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அங்கே பங்கம் ஆயிடுறாரு இல்லைங்களா. அப்போ இல்லை ஆப்போசிட்லேருந்து பார்க்குறாரு, ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு பங்கம் ஆயிடுறாரு அப்படின்னாக்கா அப்போ சனி வந்து சுபத்துவமாக மாறிடுறாரு. இங்கே நல்ல வேலை அவங்க நீச்சமானது ஒரு விதத்தில் நல்லது தான். பட் சனி தசையும் வரல, அப்போ சூரியன் இங்கே நல்லா இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு, சந்திரனும் நல்லா இருக்கிறாரு. ஓகே, அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு பிற்பகுதி வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. செகண்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னாக்கா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் பெருசாக எழுதுகிறேன், 6383
81086186 6381086186 இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன் வேணும்னாக்க. ஓகே, நன்றி.